ஹாய் கைஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம்ங்க. கன்னியாகுமரியை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயினில் வந்தோம். அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து திருச்சி நோக்கி கிளம்ப போகிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து உங்களுக்கு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் போகிற ஐலாண்ட் இருக்கும். அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் குளித்தலையில் இறங்கி அப்படியே திருவாண்டரம் இன்டர்சிட்டி பிடிக்கலாம். பட் அதான் டைம் வந்து 10 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து நாகர்கோயில் டவுன் போகணும். எந்த ட்ரெயினில் திருச்சி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சி போகிற இன்டர்சிட்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நாம் இப்போ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போனோம். இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம்னா ஸோ கன்னியாகுமரியாக இந்த பீச் ரோடு இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு பஸ் ஏறி நாகர்கோயில் டவுன் வரைக்கும் போகணுங்க. வாங்க என்ன பஸ் வருதுன்னு பார்க்கலாம். நான் நிப்பாட்டாம போகிறேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுதுங்க. இதான் நாகர்கோவிலோட வடச்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் போகணும். அப்போ முன்னாடி ஏதாச்சும் லோக்கல் பஸ் ஏறுவோம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு டவுன் போயிடுவோங்க. நாம் இப்போ இந்த நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோங்க. மினி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இந்த மினி பஸ் ஏறி பள்ளி விலை ரோடுன்ற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது இந்த பஸ் ஸ்டாப் நேமு இது வந்து ஒரு NH. இது அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்கள். அந்த ரோடு எண்ணில் தான் நம்மளுக்கு நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. பஸ்ஸு கிடைக்கலன்னா நம்ம இப்படி தான் ட்ராவல் பண்ணி வரணும். அங்கேருந்து அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா 500 மீட்டர் தான் நடக்கணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம உள்ளே நடக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்தால் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம். த்ரூ பஸ் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். இந்த ரோட்டில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே பொறுமையாக நடந்து வந்தீங்கன்னா இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாங்க. நாகர்கோயில் டவுன் இதான் ரயில்வே ஸ்டேஷனோட எக்ஸ்டீரியர். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மவுண்டன் இருக்குங்க. மழை டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இது அப்படியே பிளாட்ஃபார்முக்கு போகிற பாதை. ஆனால் நம்ம போய் டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்கு அங்கே தான் கவுண்டர் இருக்குது. அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதாங்க நாகர்கோயில் டவுன் ஸ்டேஷனோட டிக்கெட் எடுக்கிற இடம். மிஷினும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்படியே பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் இப்படியே போயிடலாம். நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, காட்டுறேன். நம்ம ட்ரெயினுக்கு தான் இது ஓடிட்டுருக்கு. அந்த கோச் பொசிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நாம ட்ராவல் பண்ண போகிற திருவாண்டரம் திருச்சி இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தாங்க வரப்போகுது. அதாவது அந்த சைடு தான் வரப்போகுது. ஆமாம், அப்படியே அங்கிட்டு போகணுங்க. அங்கே இன்ஜின்கிட்ட போய் ட்ராவல் பண்ணுவோம். இந்த நாகர்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனோட வியூ பாருங்கள். மேலே இருந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மழை டைமில் இங்கேருந்து ஒரு ஜெர்னி ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், ஒரு சின்ன ட்ரெயின். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த மழை தாங்க ஹைலைட்டு. சொப்பாடி செம்ம அழகாக இருக்குங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்காகவே கனெக்டிவிட்டிக்காகவே விட்டுருப்பாங்க போல இருக்குது. கரெக்டாக 12:20 இங்கே வந்துருக்கு. ட்ரெயின் நம்பர் 22628 திருவாண்டரம் திருச்சி இன்டர்சிட்டி ஒரு 10 மினிட்ஸ் டிலேயோட நாகர்கோயில் டவுன் அரைவ் ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 12:50. 12:40க்கு இந்த ட்ரெயின் இங்கே வரணும். ஸோ இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது பெட்டி. டைம் பார்த்தீங்கன்னா 12:51 ஆகுதுங்க நாகர்கோயில் டவுன்லேருந்து. ஸோ ட்ரெயின் எடுத்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:50. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 7:30 தான் நம்ம திருச்சி போய் ரீச் ஆக போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 o'clockல இருந்து 7 o'clock வரைக்கும் 7 hours இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 150 ரூபா.
ஓ, ஜங்ஷன்லேருந்தே இப்படி வெளியே போகிறனோ? நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ராக் போகுது பாருங்கள். அதில் நம்ம போனோம்னா டேரெக்டாக நாகர்கோவில் ஜங்ஷன் போயிடலாங்க. ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போய்டும். அப்படியே நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ட்ராக் போகுது பாருங்கள். இதில் போனாலும் நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் போயிடலாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இந்த வழியாக போகும்போது நாகர்கோவில் ஜங்ஷன் போகிறது. நம்ம நேற்று கன்னியாகுமரி வந்தோம்ல, இந்த ரூட்டில் தான் உள்ளே போனோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் கேபினில் பார்த்திங்கன்னா இந்த திருச்சிலேருந்து திருவாண்டம் இன்டர்சிட்டி, அதாவது சேம் ட்ரெயின் தாங்க. காலையில் 7:20 எடுத்து மதியானம் 3 மணிக்கு திருவாண்டம் போகிற ட்ரெயின் தான் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:40 ஆகுதுங்க. வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் அரைவ் ஆகிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான்.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸோட நாம திருநெல்வேலி ஜங்ஷன் தான் அரைவாக இருக்கும். எப்போதுமே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் அட்வான்ஸாக வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணுற டே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தாங்க. பட் இருந்தாலும் ட்ரெயினுக்கு நல்லாவே க்ரௌட் ஏறி இருக்காங்க. ஏன்னா வீடியோவை கட் பண்ணவே இல்லை, ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நாம் ட்ராவல் பண்ணுற டேட்டில் ஒரு சின்ன லக் இருக்குங்க நம்ம ட்ரெயினுக்கு. குறிப்பாக இந்த நீங்கள் சவுத் சைடு ட்ராவல் பண்ணும்போது செவ்வாய், புதன், வியாழன் மொத்தம் இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிற வந்தே பாரத் கிடையாதுங்க. ஸோ அதனால் வைகையிலே நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை உங்களுக்கு நாகர்கோயிலில் இருந்து சென்னை போகிற வந்தே பாரத் இருக்காதுங்க. அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவனந்தபுரம் இருக்காம பாருங்க, இவன் ஜாலியாக இன்னைக்கு திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போயிடுவான். இன்னைக்கு மட்டும் புதன்கிழமை அந்த ட்ரெயின் ரன் ஆகிருந்ததுன்னா ஸோ நம்ம ட்ரெயினை வந்து ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நிப்பாட்டி பொறுமையாக எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரியே நாளைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தேஜஸ் இருக்காதுங்க, மதுரையிலேருந்து சென்னை போகிற வண்டி. டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 2:25 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு நம்மளோட ட்ரெயினை திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கோச்சில் இருக்க க்ரௌட் அவ்வளோ தாங்க. ஈவினிங் டைமில் தான் இந்த ட்ரெயினுக்கு க்ரௌடு வரும். இதுக்கடுத்து இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தாங்க. ஒரு 65 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இந்த ட்ரெயினுக்கு.
டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுதுங்க. கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். Water.
ஆன் டைமுக்கு நம்ம மதுரை ஜங்ஷன் அரைவ் ஆகியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம திருச்சி போகிறதுக்கு இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது, திண்டுக்கல், மணப்பாறை. அண்டு மதுரைக்குள்ளே அரைவ் ஆகும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடு இருந்ததுன்னு. திருவனந்தபுரத்துலேருந்து மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவான பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியாக ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆகுதுங்க. மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். இங்கே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டை போகிற வண்டிங்க.
பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுதுங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அரைவாகியாச்சு. ஆனால் ஜங்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்தே பாரத், அப்புறம் பெங்களூர் வந்தே பாரத், வைகை 3 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே ஒருத்தர் வந்துட்டுருக்காரு பாருங்க. திருநெல்வேலி வந்தே பாரத் வெளியே டிபார்ச்சர் ஆகி வந்துட்டுருக்காரு. உள்ளுக்குள்ளே மீதி 2 பேர் இருக்காங்க. நம்மளே எப்போ உள்ளே கூட்டு போக போகிறாங்கன்னு வேறு தெரியல. ஒரு 15 நிமிஷம் அட்வான்ஸோட வர வேண்டிய ஃபைனல் ஸ்டேஷனுக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து அரைவ் ஆயாச்சுங்க. டைம் இப்போது 7:30. ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்ட்க்கு வரோங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனோட பேக் என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த செக்கிங் வந்து அதிகமாக பண்ண சொல்லியிருக்காங்க. திருச்சியில் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த ட்ரெயின் நின்ன பிறகு இந்த படிக்கட்டு வழியாக ஏறிடுவோம் பார்த்தீங்களா, எல்லாம் அதில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் 2 டிடி நின்று செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் மந்த் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெயின்லேயே வந்திருக்காங்க, டிடி பிடிச்சிட்டாப்புல. அதனால் டிக்கெட் விஷயத்தில் ரொம்பவே கரெக்டாக இருங்க. தென் அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 150 ரூபாயில் நாகர்கோவில் டவுனில் இருந்து நம்மளோட ஃபேவரட் ட்ரெயினில் ஏறி திருச்சி வந்து இறங்கியாச்சு. மீண்டும் உங்களே அடுத்த ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விலாகில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பபாய், see you.